வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நவம்பர் 26 வேதாத்ரி மகரிஷியின் அமுதமொழிகள். நாளத்தை அறிவது விஞ்ஞானம், மூலத்தை உணர்வது மெய்ஞானம். ஆம், நாளம் அப்படின்னா உலகம், அது இயக்க நிலை. இந்த நாளத்தை எவ்வாறு அறிந்து கொள்வது அப்படிங்கிறது விஞ்ஞானத்தால் மட்டும்தான் முடியும். தோற்றப் பொருள்களுக்கு மூலமே இந்த விண்தான். ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிக்கல்னு சொல்லுவாங்க. விண் என்பது அடிப்படை துகள். பஞ்சபூதங்கள் விண்ணின் கூட்டு தான். விண் கூட்டல் ஞானம் விண்ணை அறிந்து கொண்ட பிறகு விண்ணிற்கு மூலமான இறைநிலை என்னும் சுத்த வெளியும் அதன் தன்மையும் அறிந்து கொள்ளலாம். விண்ணிற்கு மூலமான இறைநிலை விண் என்னும் உயிரை பற்றி உணர்ந்தவர்கள் விண்ணவர். விண்ணை பற்றிய ஞானத்தை உடையவர்கள்தான் விஞ்ஞானிகள். இந்த விஞ்ஞானியத்தை பற்றி அறிந்தவர்கள் ஏராளம்தான். ஆனால் விண் என்னும் உயிரை பற்றி அறிந்தவர்கள் மிக மிக குறைவு. வான்வெளியில் உலவும் விண்ணே நம்முடைய உயிரில் சுழன்று ஓடி வரும் உயிராக விளங்குகிறது. ஆதி நிலையும் அறிவும் ஒன்றுதான். மெய் என்னும் இறைநிலையை உணர்ந்து கொள்வது தாங்க மெய்ஞானம். அறிவை அறியும் ஞானம். அதனால தாங்க மெய்ஞானத்தை அறிவியல் என்றும் வழங்கலாம்னு சொல்லுறாங்க. இயக்க நிலையான விஞ்ஞானத்தை உணர்ந்து கொள்வதற்கு இந்த காலகட்டத்திலே பலவிதமான பொருட்களால் உணர்த்த முடியும். இன்றைய விஞ்ஞானமும் ஏற்றமிகு வகையில் விளக்கி காட்டுவதற்கு ஏற்ற வகையில் எல்லா வகையாகவும் வந்திருக்கு. இன்றைக்கி உட்காந்த நிலையில் யூடியூப்பை தட்டினீங்கன்னா பிரபஞ்சம் பேஸ் அப்படின்னு அடித்தா எல்லாம் அந்த பேஸில் இருக்கிறது எல்லாம் செவ்வாயை பார்க்கலாம், புதனை பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அதையும் தாண்டி அதற்கு மூலமான இருப்பு நிலை அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்ந்து கொள்வது? அகத்தவத்தால் மட்டும்தாங்க அதை உணர முடியும். அந்த அகத்தவத்தில் மட்டும்தான் அந்த இருப்பு நிலையை உணர்வாக அறிய முடியும். உயிரை பற்றி மெய்ஞானிகள் உணர்ந்திருந்த போதிலும் அதை விஞ்ஞான கருவியின் மூலம் விளக்க முடியாது. அது உணர்வாகத்தான் உணர முடியும். அறிவின் சிறப்பு விஞ்ஞானம், அறிவின் முழுமை மெய்ஞானம். உருபொருள் விளக்கம் விஞ்ஞானம், மறைபொருள் விளக்கம் மெய்ஞானம். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அணுக்களின் கூட்டம் என்பதை நாம் அறிந்துள்ளோம். இருந்தாலும் பிரித்து 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 தான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பழக்கத்திற்கு வந்துட்டோம். சாமிஜி கூட ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு. ஒரு அன்பர் வீட்டில் அவர் போய் தங்கியிருந்த போது அவர் நல்ல தண்ணியோடய கூடிய இளநியை வெட்டி கொடுத்தாராமா. கடல் தண்ணி சூப்பராக இருக்குது அப்படின்னாராம் மகரிஷி குடிச்சிட்டு. என்ன கடல் தண்ணியா? இளநீ சுவையாகத்தானே இருக்குது, உப்பு கறிக்குதுங்களா சுவாமிஜி அப்படின்னு சொல்லி கொடுத்த அன்பர் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டாராம். இல்லையே, மிக சுவையாகத்தான் இருந்தது. இது கடல் நீர் தானே அப்படின்னா. இல்லைங்க சுவாமிஜி, நான் இளநீர் தானே கொடுத்தேன். கடல் நீர் தாங்க மேகமாகி ஆவியாகி மழையாக பொழியுது. அப்படி பொழிந்தது தாங்க தென்னை மர வேர்களில் செய்ய அங்கே போய் இளநீராக மாறிச்சு. அப்போ அது கடல் நீர் தானே அப்படின்னு சொன்னாராம். அப்போ எல்லா இடங்களிலும்
விஞ்ஞானத்தை அதாவது புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுவது அப்படிங்கிறது மெய்ஞானத்தால் மட்டும்தாங்க முடியும். அந்த விஞ்ஞானத்தை மெய்ஞானத்தையும் உணரக்கூடிய ஒரு அற்புதமான கலை தாங்க மனவளக்கலை. விஞ்ஞான வழியில் மெய்ஞானத்தை உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான கலையை கற்றுக்கொண்டு வாழ்வில் தெளிவடைந்து இறைநிலை உணர்வோடு வாழ்வாங்கு வாழ அன்பர்களே வாரீர். அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற. வாழ்க வளமுடன்.